எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது என் ஃப்ரெண்டு சேச்சியோட ரெசிபி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இறால் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சமாக கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/2 எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாமல் கொஞ்சமாக தண்ணியை இது மாதிரி தெளித்து மசாலாவை பிசைஞ்சுக்கலாம். இது 1/2 கிலோ இறாலுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ இறாலை மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த இறாலை இதோடு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாமல் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து மசாலா இறாலை ரெண்டையும் நல்லா கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சோன்னா மசாலாவோட இந்த இறால் நல்லா ஊறிடும். நேரத்துக்கு அப்புறமா இதை ஆயில் ஃப்ரை பண்ணாமல் தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊறி இருக்கிற இறாலை நம்ம தவாவில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு திருப்பி போட்டு இன்னொரு சைடு 3 நிமிஷம் வேக விட்டோன்னா இறால் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஒரு 6 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த இறால். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா இந்த இறால் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரச சாப்பாடு எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த இறால் ஃப்ரை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.